ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிடெக்டிவ் டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ப்ரொஃபசர் சிம் இருந்துட்டு எனக்கு சந்தேகம் அதிகமா இருந்தனால அந்த போனோட லொகேஷனை தேடி போனேன். அது ஹானோட அட்ரஸுக்கு தான் என்னை கூப்பிட்டு போச்சு. அது மட்டும் இல்லாம இவன் ஆல்ரெடி இந்த மெடிக்கல் ஃபீல்ட்லயே ஒர்க் பண்ணியிருக்கான். அதனால அந்த மயக்க மருந்து இவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். எனக்கு என்னமோ இவன் தான் அந்த கல்பிரேட்டா இருப்பானோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த சீன்லயே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கண்ணாடிக்காரன் எப்படி அந்த தொலைஞ்சு போன போனை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மின்னு இருந்துட்டு போனை கண்டுபிடிச்சிருந்தா மட்டும் நம்ம என்ன பண்ணிருப்போம்னு நினைக்கிற ராஜா, நீ யோசிச்சு பாரு. அந்த இறந்து போன பொண்ணோட கால் ஹிஸ்டரியில இருந்து திருட்டு போன்ல இருந்து எவ்வளவு கால் வந்திருக்குங்கிறத எவ்வளவு அழகா ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்காரு. ஒருவேளை நம்மளும் FBI ட்ரெயின் ஆயிருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப கண்ணாடிக்காரர் இருந்துட்டு நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அதுக்கு ட்ரெயின் ஆகணும்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியணுமேன்னு சொல்லும் போது மின்னு இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறா. அதை கேட்கிற எல்லாரும் ஆச்சரியம் ஆயிடுறானுங்க. ஆனா பாவம் சீனியருக்கு தான் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. மின்னும் அவளுக்கு கிடைச்ச ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூனியர்காரர் இருந்துட்டு மேடம் நீங்க டயர்டா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, உங்களுக்காக நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா மின்னு தான் அவ டியூட்டி விட்டு கொடுக்க மாட்டாளே. இதெல்லாம் நம்மளுக்கு ஜிஸ்டிஸ் மேட்டர், இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன், எனக்கு ஒரு கப்பு காஃபி கிடைக்குமான்னு கேட்கும்போது ஜூனியர்காரர் வந்துட்டு உங்களுக்கு சூப்பர் காஃபி நான் கொண்டு வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிக்கிறான். அப்ப கடுப்புல இருந்த சீனியர், ஏண்டா சாய் ஒர்க் பண்ற இடத்த போய் நோட்டம் விட சொன்னா இங்க உட்காந்து ஓப்பி அடிச்சுட்டு இருக்கீங்க, அங்க யாரா போறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு ஜூனியர்காரன் கண்ணாடிக்காரனை கோத்து விட்டுறான். இவன் ஆல்ரெடி சீனியரோட ஈக்குவல் கேட்டகரியில வந்ததுலயே அவர் கடுப்புல இருக்காரு. சரி எப்பதான் அவர் போறாராமா அப்படின்னு மறுபடியும் ஜூனியர்கிட்ட கேள்வி கேட்கறான். இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பதுங்கி போய் கண்ணாடிக்காரங்கிட்ட ஐயா அவர் கேட்டுட்டு இருக்காரு, அதுக்கு பதில் சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கடுப்புல இருந்த கண்ணாடிக்காரன், தம்பி நான் எப்ப போவனோ அப்பதான் போவேன், அதனால அவரோட வேலையை பார்க்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி நோஸ் கட் கொடுக்குற மாதிரி பேசுறான். ஜூனியர் காரனும் பிசிறு தட்டாம இந்த மெசேஜ் அப்படியே கொண்டு போய் சீனியர் கிட்ட கன்வே பண்றான். அப்ப சீனியர், ஏன் தம்பி இந்த விஷயத்துக்கு தனியாவா போவாங்கன்னு கேட்கும் போது இந்த மெசேஜ் கொண்டு வந்து கண்ணாடிக்காரன்ட்ட டெலிவர் பண்றான். பதிலுக்கு கண்ணாடிக்காரனும் யார் கூட போறதுங்கிறத நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஜூனியர்காரன் இந்த மெசேஜ் கொண்டு போய் சீனியர்கிட்ட டெலிவர் பண்றான். ஏண்டா நான் எவ்வளவு பெரிய சீனியர், எங்கிட்ட இவ்வளவு ரூடாவா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சீனியர் கேட்கிறாரு. இவன் மறந்து போய் இந்த மெசேஜை கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுறான். கடுப்புல இருந்த கண்ணாடிக்காரன், யாரா ரூடா பேசினது, எங்கிட்ட கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ரெண்டு பேத்துக்கு வாக்குவாதம் ஆயிருது. ஆல்ரெடி ரெண்டு பேர் ஒருத்த மேல ஒருத்தன் காண்டில் இருக்கிறதுனால சண்டைக்கு வந்துடுறானுங்க. ஜூனியர்கார தடுக்கலான்னு பார்த்தா அவனை ஒரே புஷ்ல எகிரிட்டு போய் உழுக வச்சிடறாரு சீனியரு. இவனுங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். என்னப்பா இங்க சத்தம் அப்படின்னு கேட்கும் போது எல்லாம் ஷாக் ஆகி நிக்கிறானுங்க. சரி இவனுங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு ரெண்டு பேர்த்தையும் ஹீரோ அவனோட ரூம்குள்ள கூட்டு போயிட்டு, ஏண்டா கழுத வயசாச்சு இன்னும் சின்ன புள்ளத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு பொறுப்பு இருக்கா, நம்ம எத்தனை கேஸை சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு, இதெல்லாம் இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. டே கண்ணாடிக்காரா நீ தான் இப்ப ரேங்கிங் கம்மியா இருக்க, என்னதான் இருந்தாலும் அவர் சீனியர், நீ ஃபர்ஸ்ட் சாரி சொல்லுன்னு சொல்லும் போது இஷ்டமே இல்லாம தட்டி தடுமாறி திக்கி திணங்கி சாரி சொல்றான். பதிலுக்கு சீனியரையும் சாரி சொல்றான் ஹீரோ. அவருக்கு வாயே வரல. அவர் சொல்ற சாரி பக்கத்துல இருக்க கண்ணாடிக்காரனு கூட கேட்க மாட்டேங்குது. இருந்தாலும் ஒரு வழியா முக்கி முணங்கி சொல்லிடுறாரு. சரி ஓகேப்பா இப்ப ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்கும்போது ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக்கும் பண்ணிக்கிறானுங்க. ஹீரோ இதோட விட்டுருக்கலாம். சரி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ சொல்லுங்கன்னு சொல்லும் போது ரெண்டு பேர்த்துக்கு ஷாக் ஆகுது. இது இந்த ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அடிச்சுக்கிட்டா சேர்த்து வைப்பானுங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் கேப்டன் சொல்றத பண்ணி தான் ஆகணும். இஷ்டமே இல்லாம ஹக் பண்ணி ஐ லவ் யூ வேற சொல்லிக்கிறானுங்க. சரிப்பா நான் போயிட்டு வர வரைக்கும் இங்க இந்த குழந்தைங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு திங்கிங் சேர்னு ஒன்று இருக்கு பத்தியா, அந்த சேர்ல ரெண்டு பேரும் உட்காந்து என்ன தப்பு பண்ணீங்கன்னு யோசிங்கடா அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் அங்க உட்கார வச்சுட்டு போயிடுறான். அந்த சேருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற போர்ட்லயே அது எழுதி இருக்கு. ஆக்சுவலா தப்பு பண்ணா ஃபர்ஸ்ட் சாரி சொல்லணும், அப்புறம் ஹேண்ட் ஷேக் பண்ணணும், கடைசியா ஹக் பண்ணணும் அப்படின்னு. இவனுங்க இஷ்டமே இல்லாம ஒருத்தனை முட்டிக்கிட்டு அந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த பனிஷ்மெண்ட் முடிஞ்சு வந்துடுறாங்க. கண்ணாடிக்காரன் சரிப்பா நான் வேலை விஷயமா கிளம்புறேன்னு சொல்லும் போது மின்னு இதுதான் சான்ஸ்னு, நீயும் சீனியர் தான் இந்த வேலைக்கு போகணும், எனக்கும் ஜூனியருக்கும் நாளைக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப கண்ணாடிக்காரன் என்ன வரையா இல்லையா அப்படின்னு இன்டைரக்டா கேட்கும் போது சீனியர் இருந்துட்டு நாளைக்கு வேலையை நான் பாத்துக்கிறேன், ஜூனியரை நீ கூப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆக்சுவலா இவங்க ரெண்டு சேர்த்து வைக்கிறக்காக தான் மின்னு இந்த பிளான் பண்ணா, அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரனும் ஜூனியரும் அந்த சாய் ஒர்க் பண்ற இடத்துக்கு வெளியவே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப கண்ணாடிக்காரன் எப்பவும் போல எதுலயாவது ஃப்ரீ கூப்பன் கிடைக்குமான்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்குது. பைபிள் ஆச்சரியமாயி அந்த லிங்கை கிளிக் பண்ணிடுறான். அதே டைம்ல அந்த பேங்க் ராபரியில ஒருத்தனை பிடிச்சான் பாத்தீங்களா, அந்த கேங் லீடர் கிட்ட அவன் கேங்க சேர்ந்தவன் பாஸ் அந்த போலீஸ்காரனோட போனை ஹேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவனுக்கு ஆச்சரியமாயிருது.
என்னடா ஒரு போலீஸ்கார போனை அசால்ட்டா ஹேக் பண்ணிட்ட, அந்த அளவுக்கு பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு சக்சஸ்ஃபுல்லா கண்ணாடிக்காரனோட போனை ஹேக் பண்ணி அது கூட கனெக்ட் ஆயிடுறானுங்க. இது தெரியாத கண்ணாடிக்காரன் அவன் மொபைல்ல அவன் குழந்தைங்க அனுப்பின வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல சாய் டியூட்டி முடிஞ்சு வெளியே வரதை பார்த்தோன்னே கப்பு சுப்புன்னு சைலண்ட் ஆயிடுறானுங்க. அதே டைம்ல ஸ்டேஷன்ல அந்த வீடியோ ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு இருந்த மின்னு அவசர அவசரமா வந்து ஹீரோவை கூப்பிடுறான். என்னடான்னு வந்து பார்த்தா அதுல ஒரு கிளிப்ல அந்த இறந்து போன பொண்ணு கிராஸ் பண்றது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது எப்போ அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது அவ இறந்து போனக்கு முன்னாடி நாள் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்றா. அதே நேரத்துல இங்க அந்த சாய கண்ணாடிக்காரனும் ஜூனியரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப சாயோட கார் ஒரு ரைட் டர்ன் பண்ணுது. இந்த சைடு அவன் வீடு இல்லையா அப்படி யோசிச்சுக்கிட்டே அவனை ஃபாலோ பண்ணும் போது அந்த பக்கம் காரை நிறுத்திட்டு ஒரு பில்டிங்குள்ள போறான். இவங்களுக்கு சந்தேகம் அதிகமாயிருது. அப்பவும் ஜூனியர்காரன் கேட்கறான், நம்ம வேணா கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஏதாவது பேக்கப் அனுப்ப சொல்லாமான்னு. ஆனா கண்ணாடிக்காரன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உள்ள ஏதோ கேம்லிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் ஏதோ ஃபுட் டெலிவரி பண்ண வந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்க வந்து காலிங் பெல்லே அடிக்கிறானுங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டி இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, உள்ள உட்காந்து ஃபுட் டெலிவரி பண்ணிட்டே இருக்கானுங்களேன்னு திட்டிட்டு டோரையும் ஓபன் பண்ணி விட்டுறான். உள்ள வந்தாதான் தெரியுது ஒரு ஊரே கேம்லிங் ஆடிட்டு இருக்கு. ஜூனியர்காரன் அங்க இருக்கிறவங்கிட்ட ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கும் போது கண்ணாடிக்காரன் சாய் அங்க ஒரு டேபிள்ல உட்காந்து விளையாண்டு இருக்கிறதையும் பாத்துறான். சரி இதுக்கப்புறம் இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப பாக்குறானுங்க. அப்ப திபுன்னு இன்னும் 4 பேர் வந்து இவங்களை பிளாக் பண்ணிடுறானுங்க. ஏன்டா நாங்க ஃபுட்டே ஆர்டர் பண்ணல, அது எப்பறம் நீங்க கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவீன்னு கேட்கும் போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, எங்க ஆபீஸ்ல சொன்னாங்க கொண்டு வந்து கொடுத்துட்டோம், நாங்க கிளம்புறோம், எங்க வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி கிளம்ப பாக்குறானுங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க சந்தேகம் வந்து இவங்களை செக் பண்ணி பார்க்கும் போது ஜூனியர் காரனோட ஐடி கார்டு அவங்களுக்கு சிக்கிருது. சரிடா இதுக்கப்புறம் சமாளிச்சு பிரயோஜனம் இல்லை, நீ பேசாம பேக்கப்புக்கு கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே ஜூனியர்காரன் எடுத்து கால் பண்றான். பட் கால் போக மாட்டேங்குது. இருந்தாலும் அதை சமாளிச்சுட்டு ஆமா பாஸ் ஒரு 4-5 பேர் வம்பு பண்ணிட்டு இருக்கானுங்க, நீங்க பேக்கப் அனுப்புங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு இருந்தவனுக்கு சிரிப்பு வந்துருது. டே இங்க போன் சிக்னல்லாம் ஒர்க் ஆகாது, நாங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றான். இப்பதான் கண்ணாடிக்காரனுக்கும் தெரியுது இவன் உண்மையாலுமே போன் பண்ணல, பாவலா பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு. சரி தடுக்காதீங்கடா, எங்கேயும் ஓடி போக மாட்டேன், என் டீம் வெளியே தான் நிக்குது, இரு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு டோரை தட்டுறான். பட் யாரும் வரல. சரி கதவை திறந்துட்டு நைஸா எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா வெளியிருந்து திபுன்னு இன்னும் 4-5 பேர் வந்துடுறானுங்க. இதனால அங்க கேம்லிங் ஆடிட்டு இருந்தவங்கள பேனிக் ஆயிடுறாங்க. ஆனா இத்தனை பேத்துக்கு நடுவுல இவனுக்கு 2 பேர் தொக்கா மாட்டிருக்கானுங்க. அப்ப அந்த கேங்ஸ்டர்ல ஒருத்தன் என்னாலும் என் கஸ்டமருக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவனுக்கு 2 பேத்தையும் பேக் பண்ணி பார்சல் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க விளையாடுவீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஆளுகளுக்கும் புரிஞ்சிருது சண்டை போட்டாதான் தப்பிக்க முடியும்னு 2 பேரும் கண்ணா பின்னா நடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே கேமராவை பில்டிங் வெளியே கொண்டு வந்துடுறானுங்க. உள்ள என்ன நடக்குதுன்னே காட்டல, சத்தம் மட்டும் தான் கேக்குது. திடீர்னு ஒரு கன் ஷாட் சத்தம் கேக்குது. ஜூனியர்லாம் அசந்து போய் நிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அந்த கேங்ல ஒருத்தன் வாய் வீசிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் காலிலேயே சுட்டுட்டான் கண்ணாடிக்காரன். இப்பதான் அந்த கேங்கை சேர்ந்தவனுக்குலாம் பயமே வருது. டே இவனையில நான் பாத்துக்கிறேன், நீ போனை எடுத்து பேக்கப் வர சொல்லுன்னு சொன்ன உடனே அவன் போனை தூக்கிட்டு வெளியே ஓடுறான். சோ பேக்கப்புக்கும் ஆள் வந்து இங்க இருக்கிறவங்களெல்லாம் ஒவ்வொருத்தனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் ஜூனியர்காரனுக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா வாரண்ட் இல்லாம சும்மா விசாரிக்க வந்த இடத்துல இப்படி ஓப்பனா கன் ஃபயர் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணனா கண்ணாடிக்காரன் மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்கு கண்ணாடிக்காரன் இருந்துட்டு டே இதுக்கெல்லாம் கவலைப்படாத, அதிகபட்சமா டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பானுங்க, பாத்துக்கலாம், சில சிச்சுவேஷன்ல நம்மளையும் தாண்டி சில டிசிஷன் எடுத்துதான்டா ஆகணும், சரி நீ எல்லாத்துக்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட் வாங்க, நான் ஸ்டேஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப அங்க வந்த போலீஸ்காரன் எல்லா கிரிமினலையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, கார்ல இடம் இல்லை, என்னை நீங்க டிராப் பண்ண முடியுமான்னு கேட்கறான். அதுக்கு கண்ணாடிக்காரனும் ஒத்துக்கிட்டு அந்த போலீஸ்காரனை கூப்பிட்டு போறான் டிராப் பண்றதுக்காக. அது பார்த்தா ஊருக்கு வெளியே ஏதோ ஒத்தையடி பாத மாதிரி போகுது. அந்த வழியில் ஒரு டெம்பிள் இருக்கிறதையும் காட்டுறாங்க. அதை கிராஸ் பண்ணி கார் போகுது. ஆனா எங்க போகுதுன்னு நம்மளுக்கு காட்டல. அதே நேரத்துல கமிஷனர் ஹீரோவை கூப்பிட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. ஏன்டா எவ்வளவு தைரியம் இருந்தா உன் டீமை சேர்ந்தவனுங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இப்படி ஓப்பனா ஃபயர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. ஆனா ஹீரோ கண்ணாடிக்காரனை விட்டு கொடுக்காம கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும், நான் கேட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். டே ஆல்ரெடி கன் ஷாட் வாங்கினவன் ஒரு லாயரை ஹையர் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் பிரஸ் மீடியான்னு போகும்போது எல்லாருமே நம்மளே தான் அக்யூஸ் பண்ணுவாங்க. இருக்க பிரச்சனை பெருசாயிட்டு போகுதுன்னு சொல்லும் போது இதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். கமிஷனருக்கு புரிஞ்சிருது என்ன நடந்தாலும் இவன் டீமை விட்டு கொடுக்க மாட்டான்னு. டே உனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு, ஒன்னு அவன் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பானுங்க, அப்படி இல்லைன்னா நீயே அவனை 1 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிரு, இதை தவிர வேற நல்ல ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ இருந்துட்டு பரவாயில்ல நீங்க டிசிப்ளினரி ஆக்ஷனை எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். இதுல கமிஷனருக்கு எச்சா கோவம் வருது. ஏண்டா நீயே சஸ்பெண்ட் பண்ணா பிரச்சனை சால்வ் ஆயிருன்னு சொல்லும் போது
கண்ணாடிக்காரனை நான் நம்புறேன். கன் ஷூட் பண்ணிருக்கானா கண்டிப்பா அந்த இடத்துல ஏதாவது ரீசன் இருக்கும்னு இன்னும் அவன் கண்ணாடிக்காரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். சரி ஓகேப்பா, அது உன்னோட விருப்பம். அவங்க டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் அவன் ப்ரொபேஷன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோவும் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே கண்ணாடிக்காரன் ஸ்டேஷன்ல அவன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான் வீட்டுக்கு போறக்காக. இத பாக்குற மின்னுக்கும் ஜூனியருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஜூனியர்காரன்லாம் சாரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவன் ஐடி கார்டு சிக்கிறனாலதான் பிரச்சனை பெருசாச்சு. ஆனா கண்ணாடிக்காரன் இது பெருசாவே எடுத்துக்கல. டே விடுடா, டியூட்டில இதெல்லாம் சர்வசாதாரணம். நான் போய் கொஞ்ச நாள் என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். என்ன நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு என்னால இருக்க முடியாது, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சீனியரை பார்த்தா அந்த ஆள் சோகமா உட்காந்துருக்காரு. ஒரு வார்த்தை பேசல. சரிப்பா நான் கிளம்புறேன், சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறான். அவன் பின்னாடியே மின்னும் ஜூனியரும் போயிடுறாங்க. எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நம்ம பெருசுக்கு எமோஷன் முட்டிக்கிட்டு வருது. இந்த ஃபீலிங் அவன் இருக்கும் போதே காட்டியிருக்கலாம், பட் இருந்தாலும் ஈகோ தடுத்துருச்சு பாவம். அடுத்த சீன்லயே ஹானோட வீட்டுக்குள்ள போலீஸ்காரங்க கிளீனர் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ஹான் கிட்ட சைன் வாங்கிட்டு இருக்கானுங்க. இதுதான் சான்ஸ்னு அதுல இன்னொரு போலீஸ்காரன் அந்த பொண்ணு இறந்த இடத்துல ஃபுட் பிரிண்ட் கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா, அது கூட ஹானோட ஷூவோட ஃபுட் பிரிண்ட் மேட்ச் ஆகுதான்னு ஒவ்வொரு ஷூவா எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஒரு ஷூவோட பிரிண்ட் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. இந்த விஷயத்த அவனுக்கு ப்ரொஃபசர் சிம் கிட்ட இன்ஃபார்ம் பண்றானுங்க. அவங்க வெளியே தான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் சிம்மும் யோசிக்காம அந்த ஹானை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாரு. ஸோ போலீஸ் ஃபோர்ஸும் உள்ள வந்து அந்த ஹானை வலுக்கட்டாயமா தூக்குறானுங்க. அந்த பொண்ணை கொலை பண்ண குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு. ஆனா இவன் எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்ப அங்க வர ப்ரொஃபசர் சிம்மும் அந்த ஷூல இருக்கிற ஃபுட் பிரிண்ட்டை செக் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஹீரோ அந்த இறந்து போன பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்கான். ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடி பார்க்கறதுக்காக. பட் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அப்ப எப்பவும் போல ஒரு சாக்லேட் எடுத்து வாயில போட்டுட்டு என்ன நடந்திருக்குன்னு இமேஜின் பண்ணி பார்க்கறான். அதுல பிளாக் ஹுட்டிஸ் போட்ட கில்லர் இந்த பொண்ணோட கழுத்துல ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷனை இறக்கியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தரன்னு இழுத்துட்டு வந்தவன் என்ன நினைச்சான்னு தெரியல, ஹேண்ட் கர்ச்சிப்பை வச்சு மறுபடியும் அந்த பொண்ணை அந்த மருந்தை இன்ஹேல் பண்ண வச்சிருக்கான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு அங்க இருக்கிற ஒயிட் ஷூவையும் அவன் போட்டு விட்டுருக்கான். பட் இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்ச வீடியோ எவிடன்ஸ்ல அந்த பொண்ணு சாகறதுக்கு முன்னாடி பிளாக் கலர் ஷூ தான் போட்டிருந்தா. பட் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒயிட் கலர் ஷூ போட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம ரெக்கார்டான வீடியோல அந்த பொண்ணு ஒரு நெக்லஸ் போட்டிருந்தது கிளியரா தெரிஞ்சிருக்கு. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட இருந்த அந்த நெக்லஸை காணும். அதுக்கப்புறமா அந்த பொண்ணை ஒரு பேக்ல பேக் பண்ணி எடுத்துட்டு அந்த கில்லர் அங்கிருந்து வெளியே போயிருக்கான். இதை இமேஜின் பண்ண ஹீரோ பிரசன்ட்ல அந்த பொண்ணோட பிளாக் ஷூவையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். என்ன நினைச்சான்னு தெரியல. அங்க சீனை கட் பண்ணி அப்படியே ஸ்டேஷன்ல காட்டினா கண்ணாடிக்காரன் இல்லாதனால எல்லாருமே வருத்தத்துல இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க ஹீரோ வரான். அந்த சமயத்துல ஜூனியர்காரன் ஹீரோவை மீட் பண்ணி நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்பதான் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கேம்லிங் நடந்த இடத்துல ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க. மொபைல் ஜாமர் வேற வச்சு பிளாக் பண்ணி விட்டானுங்களா. வேற வழியே இல்லாம கண்ணாடிக்காரனும் ஜூனியரும் உள்ள பூந்து விளையாண்டுருக்கானுங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, கண்ணாடிக்காரன் பரட்டுன்னு பரட்டி எடுத்திருக்கான் அவனுங்களை. அப்ப அங்கிருந்த ஒருத்தன் ஜூனியர்காரனோட மண்டையில அடிச்சதுல அவன் கன்னு வெளியே வந்து உளுந்துருது. அது அங்கிருந்த கேங்ஸ்டர் கையிலையும் கிடைச்சிருது. வேற வழி இல்ல, அந்த கேங்ஸ்டரும் ஜூனியர்காரனை ஷூட் பண்றதுக்காக எய்ம் பண்றான். இவனை காப்பாத்தணுமேங்கிறக்காக தான் கண்ணாடிக்காரன் ஃபர்ஸ்ட் எம்டி கண்ணை தான் மேல பார்த்து ஷூட் பண்ணியிருக்கான். இதுல பயந்து போன அந்த கேங்கை சேர்ந்தவன் அங்க இருக்கிற ஒரு லேடிய பிணை கைதியா புடிச்சு வச்சுட்டு ஒழுங்கா கன்னை கொடுத்துருன்னு மிரட்டி இருக்கான். கன்னை கொடுத்தாலும் கண்டிப்பா அவனுங்க எங்களை சும்மா விட மாட்டானுங்க. ஸோ எங்களை காப்பாத்துறதுக்காக தான் ஜூனியர்காரன் அவனோட கால்லயே ஷூட் பண்ணா. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நடந்த விஷயத்த பொறுமையா கேட்ட ஹீரோ, தம்பி நீ மட்டும் உன் கன்னை மிஸ் பண்ணி அவனுக்கு ஏதாவது பண்ணியிருந்தானுங்கன்னா கண்டிப்பா உன் வேலையே பறி போயிருக்கும். ஆனா பரவாயில்ல, கண்ணாடிக்காரன் உன்னை காப்பாத்திட்டாரு. நடக்காத ஒரு விஷயத்துக்காக உன்னை பனிஷ் பண்ண முடியாதுப்பா. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும். இப்ப அந்த கேஸை முடிக்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இதுக்கு ஜூனியர்காரனால எதுவுமே பேச முடியல. ஒவ்வொரு எமோஷன்ல சைலண்டா அங்கிருந்து வெளியே வந்துடுறான். அதே டைம்ல கண்ணாடிக்காரனோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. அவன் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுல பேசுறவன் உங்க ஹஸ்பண்டை ரொம்ப நேரமா ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா ரீச் பண்ண முடியல. ஆல்ரெடி மார்டேஜ் லோன் வேற போயிட்டு இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் ரீஃபைனான்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்தாரு, அது அப்ரூவ் ஆயிருச்சு. சோ உடனடியே நீங்க பேங்க் வரைக்கும் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்பதான் பேசுறவனை காட்டுறாங்க. ஏடிஎம் ராபரியில கண்ணாடிக்காரன் ஒருத்தனை பிடிச்சான் பாத்தீங்களா, அவன் கேங் கூட அவனோட போனை ஹேக் பண்ணானுங்க. அவனுக்கு தான் பேங்க் மேனேஜர் மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. இங்க கண்ணாடிக்காரனை பார்த்தா சூப்பர் மார்க்கெட்ல நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரான். எப்படியாவது இன்னைக்கு நம்ம சமையல் பண்ணி எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்கான். இவன் ஒய்ஃபுக்கு கால் பண்ணா லைன் பிஸின்னு வந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த பக்கமா பேசுறவங்க,
நான் டெம்பிள்ல இருந்து மாங்க் பேசுறேன், உங்களோட மெசேஜ் இப்பதான் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பதிலுக்கு கண்ணாடிக்காரனும், ஆமாங்க சார், ஒரு கேஸ் விஷயமா சில சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் தேவைப்படுது. ஸோ உங்க கோயிலில் இருக்கிற கேமரால ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்குமாங்கிறதுக்காக தான் உங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இப்பவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இப்ப நம்மளுக்கு மின்னதா காட்டுறாங்க, அவளோட வீட்டுல தான் இறந்து போன பொண்ணோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த பூனைக்குட்டி இருக்காட்டிருக்கு. அவ தங்கச்சி கிட்ட கொஞ்ச நாள் இது இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டிவியில அந்த மவுண்டன் பக்கத்துல ஒரு ஸ்டூடெண்ட் இறந்தா பாத்தீங்களா, அதோட உண்மையான கல்பரேட்டை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ப்ரொஃபசர் சிம் அவரோட ஷோ மூலியமா அந்த கல்பரேட்டை ரிவீல் பண்ண பார்த்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்த மின் மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற ஹீரோவும் உறைஞ்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்கான், யாரு தான் கல்பரேட்டை அவனுக்கு ரிவீல் பண்ண போறானுங்க அப்படின்னு. வெளியே பாவம் மழை வேற ஜோன்னு பெஞ்சிட்டு இருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணி நம்மளுக்கு கண்ணாடிக்காரனை காட்டுறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றதுக்காக தான் டெம்பிளுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். ஆனா இப்ப அடிக்கிற மலையில ஆளே இல்லாத இடத்துல கண்ணாடிக்காரனை பிளாக் கலர் ஹுட்டீஸ் போட்ட ஒருத்தன் கத்திய வச்சு சரம் மாதிரியா உடம்புல இறக்கிட்டு இருக்கான். கத்தி குத்து வாங்கின கண்ணாடிக்காரன் அங்கேயே உளுந்து அன்கான்சியஸ் ஆயிடுறான், பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.